பார்க்குறதெல்லாம் பளபளன்னு இருக்குதுன்றதுக்காக, இல்லை மினுமினு மினுக்குறதுக்காக தங்கமாயிடாது. தங்கம்னா உரசி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் தங்கமான மனிதர்கள் கிடையாது. வேணுமுன்னா பார்க்குறதுக்கு தங்கத்தை போல் மின்னலாம், நல்லவங்களாக தெரியலாம். அவங்களுடைய கேரக்டரை பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனோடு பழகும்போது யார் எப்படின்றத பார்த்து உணர்ந்து அதுக்கேற்றபடி பழகுங்க. ஏன்னா நம்ம படைத்த கடவுள் சொல்கிறாரு, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், என் தேவனும் இருதயத்தை பார்க்கிறார். பார்த்துக்குங்க, கடவுளால் இருதயத்தை பார்க்க முடியும், மனுஷனாக நமக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆனால் நம்ம தேவனை பார்த்தா இந்த மனுஷனை பகுத்தறியக்கூடிய அறிவை நமக்கு கடவுள் கொடுப்பார். அதனால் மனுஷனை பகுத்து பார்த்து வாழக்கூடிய நாட்கள் நாம் இருக்கிறோம். அதனால் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் பிள்ளையாக கர்த்தர் முகத்தை தேடுங்க. அப்போது உங்களுக்கு ஏற்ற முகத்தை, நல்ல நண்பர்களை, நல்ல வேலைகளை, நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ.